ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வார்ம் வெல்கம் டு சனூஸ் கிச்சன். இன்னைக்கு சனூஸ் கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக டீ டைமுக்கு சட்டுன்னு எடுக்கிறோம், மாவு எடுக்கிறோம், கலக்கிறோம், எண்ணெயில் போடுறோம். ரொம்ப அழகாக டேஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு அழகான போண்டா கேக் மாதிரியும், அது வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கிறனால போண்டா மாதிரியும் கூட சொல்லலாம். வாங்க இது எப்படி பண்ணுறது, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வார்ம் வெல்கம் டு சனூஸ் கிச்சன். இன்றைக்கி சனூஸ் கிச்சனில் நம்ம சிம்பிளான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டிலே செய்யலாம். இதுக்கு அவனோ இல்லை வேறு எதுவுமே நம்மளுக்கு வந்து தேவையில்லை. இதுக்கு வந்து ஒரு முட்டை, சர்க்கரை, மைதா மாவு இருந்தால் போதும். அழகாக நம்ம வந்து ஈஸியாக கேக் செஞ்சு எடுத்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு வருவோம். இப்போ வந்து நான் ஒரு முட்டையை எடுத்திருக்கேன். அந்த முட்டையை உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து நான் ஒரு 100 கிராம் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த 100 கிராம் சர்க்கரை வந்து நம்ம வந்து பவுடர் சுகராக பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த பவுடர் சுகரை வந்து நம்ம நல்லா வந்து சர்க்கரையை வந்து நல்லா அடித்து பவுடர் சுகர் ஆக்கியிருக்கோம். இங்கே வந்து முட்டை இருக்குது. இந்த முட்டையை வந்து நம்ம வந்து நல்லா இப்போ வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை நல்லா கலந்தாச்சு. இதில் வந்து இந்த பவுடர் சுகரை இதில் ஆட் பண்ணி நல்லா மறுபடியும் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையும் நம்ம வந்து முட்டையும் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து நான் வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் மைதா மாவு இது. இந்த மைதா மாவு வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு அரையாக வந்து நீங்கள் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் 200 எடுத்திருக்கேன், அதனால் 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ரவை, கிரிப்ஸியாக இருக்கிறதுக்காக இந்த ரவை சேர்க்குறேன். பெரிய ஸ்பூன்னா 2 ஸ்பூன் போதும். நான் சின்ன ஸ்பூனுன்றனால 4 ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வந்து இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. அப்போ வந்து கேக்கு வந்து நம்மளுக்கு வராது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் வந்து லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை மாவு எல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நான் வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நான் வந்து இங்கே வந்து எனக்கு வந்து வெனிலா எசன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன், அந்த முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. சப்போஸ் உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். சும்மா ஒரு கொஞ்சமாக ஒரு ட்ராப். அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இனி கேக் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இப்போ நம்மளுக்கு கேக்கோட பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து நான் வந்து நல்லா அடிகனமான ஒரு ஒரு இது வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி நான் வந்து எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கேக்கை வந்து நம்ம போட்டு எடுத்துருவோம். நீங்கள் கரண்டியை யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி கரண்டியை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து எண்ணெயில் போடலாம். இல்லை கையில் எடுத்து போடணுன்னு நினச்சாலும் ஓகே, கையில் எடுத்து போடலாம். நான் வந்து கையில் எடுத்து தான் போடுவேன். ஸோ அதனால இப்போ பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. இப்போ நான் கொஞ்சமாக போட்டு பார்த்தேன், நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போது கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக போடுங்க. நம்ம சோடா மாவு போட்டிருக்கனால சின்னதாக போட்டாலே அது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா உப்பி வரும். நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு. அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு மாதிரி பப்ளியாக வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நான் வந்து ரொம்ப சின்னதாக போட்டிருக்கேன், ரொம்ப பெருசாக வேண்டான்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக போடுறதுனா, நான் சின்னதாக போட்டும் இங்கே பாருங்கள் நம்ம சோடா மாவு போட்டிருக்கனால ஃபுல்லாகவே நல்லா உப்பிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு சிம் பண்ணிடணும். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு நம்ம வந்து பொறுமையாக இதை வந்து வேக வச்சு எடுக்கணும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாம். ஒரு கேக் பண்ணணுன்னா நம்மளுக்கு அவன் வேணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளாக நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரியே பண்ணிடலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த நல்ல பஃப்லியாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம இந்த மாதிரி கையில் போட்டாலும் ஓகே, கையில் வந்து எடுத்து நீங்கள் போட்டாலும் ஓகே, இல்லை கரண்டியில் எடுத்து நீங்கள் போட்டாலும் ஓகே, அது உங்கள் விருப்பம். இப்போ கரண்டிலையும் நான் போட்டு காமிக்கிறேன். அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா போடணும். ஃபஸ்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வேகும், வெந்து அது அப்படியே மேலே எழும்பி வரும். பொறுமையாக வேகும், நம்ம அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு போடுங்க, ஏன்னா நம்ம வந்து அது கொஞ்சம் நல்லா உப்பும், அதனால நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அது உப்புறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் இப்படி வேகட்டும். அது ஷேப் இல்லாமல் போயிடுச்சு நான் கரண்டியில் போட்டனால. பெஸ்ட்டு கையில் நீங்கள் கையிலையே எடுத்து மாவு எடுத்து போட்டுக்குங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அப்படின்னாலும் ஒரு சிலது அப்படி நல்லா உப்புது பாருங்கள், போட்டு கொஞ்சம் நேரத்துலையே அது நல்லா அப்படியே உப்பி வரும். ஷேப் நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்க, டேஸ்ட்டு தான் முக்கியம். ஸோ வீட்டில் செய்யும்போது நம்ம கரெக்டாக ஷேப்லாம் வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. டேஸ்ட்டு நல்லா இருக்கா, ஓகே சாப்பிட்ருவோம் ஹெல்த்தியாக, அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, இப்போது இது நல்லா வேகட்டும். இங்கே நம்ம வந்து ஆல்ரெடி பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது, நல்லா சாஃப்ட்டு. நான் கொஞ்சம் ஆறட்டும், நான் அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், மேலே கிரிப்ஸியாக இருக்குது, உள்ளே வந்து அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இது வந்து முட்டை போட்டு பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. இப்போ சப்போஸ் முட்டை சாப்பிடாதவங்க தயிர் கொஞ்சம் அதோட ஆட் பண்ணிக்கலாம். தயிர் போட்டு நம்ம பண்ணாலும் இந்த அளவுக்கு சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த உப்புறதுக்கு பார்த்தீங்க என்ன ரீசன் அப்படின்னா, மேபி தயிர் மட்டும் போட்டால் நீங்கள் பேக்கிங் சோடா கூட போட தேவையில்லை. தயிருமே நம்மளுக்கு வந்து நல்ல கேக்கை வந்து உப்பி கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்படி இது மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணி தயிர் மட்டும் கூட போட்டு பண்ணலாம். பட் நான் தயிர் இதுவரை யூஸ் பண்ணது கிடையாது, ஸோ அதனால் எனக்கு தெரியல. மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வந்துச்சுன்னா ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. எப்படி வருதுங்கிறத கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி விட்டுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.